பூரிக்கு எப்பவும் செய்கிற சைடிஷ் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் செஞ்சு பாருங்க. நிஜமாவே நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதோட இன்னும் 2 குறி சேர்த்து சாப்பிடுவீங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வாசனைக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, இது கூட நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுமே கட் பண்ணி வச்சிருக்க கேரட், வேக வச்ச காலிஃப்ளவர், தேவையான குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்துலையும் படுற இது கூட ஒரு கப் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது வேகிற அளவுக்கான தண்ணி சேர்த்துட்டு அப்படி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துருங்க. அப்படி கமகமன் வெந்திருக்கும் போது நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் அரைச்சி அது கூட சேர்த்துட்டு அப்படி லைட்டாக கொதி விட்டதும் கொஞ்சமாக அப்படி கொத்தமல்லி மேலே அப்படி கார்னிஷ் பண்ணி விட்டு சுட சுட பூரியோட அப்படி தட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க. நிஜமாவே வேற லெவல் அல்டிமேட்டான டேஸ்ட் தான் போங்க.